பேங்கிங் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் அந்த தான் நம்ம இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேங்கிங் கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் வந்து நம்ம பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி தான் நம்ம இந்த ஃபார்மேட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபார்ம் ஏ அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் ஏல வந்து 12 ஷெடியூல்ஸோட டோட்டல்ஸ் வேல்யூ நம்ம அங்கே கொண்டு வந்து நம்ம போடணும். இந்த 12 ஷெடியூலுக்கும் வந்து செப்பரேட்டாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஒர்க்கிங்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. அந்த 12 ஷெடியூலில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் என்ன ஷெடியூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஷெடியூல் நம்பர் 1 கேபிட்டல். இதில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் இயர் ப்ரீவியஸ் ரெண்டு இருக்கும் நம்ம பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம போடக்கூடியது வந்து வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் போடணும்னா ஃபார் நேஷனலைஸ்டு பேங்க்ஸாக இருந்தால் ஒருவேளை நேஷனலைஸ்டு பேங்க்ஸாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம என்ன ஃபுல்லி ஓன்டு பை என்னவா தான் இருக்கோம்னா கட்டாயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன செஞ்சிருப்பாங்க ஷேர்ஸ் வந்து கையில் வச்சிருப்பாங்க. நேஷனலைஸ்டு பேங்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் வச்சிருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் வேல்யூ எவ்வளவோ அதை நம்ம கரண்ட் இயர் எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் எவ்வளோன்றதை நம்ம என்ன செய்யணும் அதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஃபார் பேங்க்ஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இன் இந்தியா ஒருவேளை வந்து அவுட் சைட் இந்தியாவோட நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதர் பேங்க்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கிற பேங்க்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐல வந்து கேஷ் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கேபிட்டல் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஷெடியூல் நம்பர் 1ல தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்டர் பண்ணணும். இதுக்கும் அதே மாதிரி கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் வேல்யூ நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து amount of deposit kept within the RBI under section 11 under section 11(2) section படி ஒருவேளை நம்ம வந்து பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே தான் வரணும். நம்ம பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949க்கு அது கட்டுப்பட்டு தான் நம்ம வரணும். அது வழியாக நம்ம ஆர்பிஐல ஒருவேளை நம்ம ஃபண்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த இதை என்ன கொண்டு வரலாம் கேபிட்டலாக கொண்டு வரலாம். அது இந்த ஷெடியூல் நம்பர் 1 கேபிட்டலாக தான் நம்ம கொண்டு வரணும். அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஃபார் அதர் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இல்லாமல் அதர் பேங்க்ஸ் பிரைவேட் செக்டர் இருக்காங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோன்றதை அவங்க ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூடு கேபிட்டல் எவ்வளோன்றதையும் நம்ம என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அவங்க உண்மையில எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம கொண்டு வந்துடணும். அது போக அதில் வந்து எதை லெஸ் பண்ணிடணும் அப்படின்னா கால்ஸ் அன்பெய்டு அதாவது கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம என்ன செஞ்சிடணும் அதை வந்து நம்ம லெஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து ஃபைனலாக எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம பேங்கிங் கம்பெனிஸில் ஷெடியூல் நம்பர் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஷெடியூல் நம்பர் 2 என்ன வரும் அப்படின்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல என்னென்ன கண்டென்ட் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸ். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும் அதில் எழுதிக்கணும். அதுக்கடுத்து வந்து இதில் அடிஷன்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி டிடக்ஷன்ஸ் இருந்தாலும் இதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது கேபிட்டல் ரிசர்வ். இந்த கேபிட்டல் ரிசர்வ் அதே மாதிரி தான் சேம் ஓப்பனிங் பேலன்ஸ் அட் த சேம் டைம் ஓப்பனிங் பேலன்ஸ் as well as addition as well as reductions இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம் அதில் நம்ம எழுதிக்கணும். அடுத்து ஷேர் ப்ரீமியம் அதே மாதிரி அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரீவியஸ் பேலன்ஸ் இருந்தால் எழுதிட்டு அதே மாதிரி அடிஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் இருந்தால் அதை என்ன செஞ்சுக்கலாம் இதில் எழுதிக்கணும். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது ரெவன்யூ அண்ட் அதர் ரிசர்வ்ஸ். ரெவன்யூ அண்ட் அதர் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் அதே மாதிரி தான் ஓப்பனிங் பேலன்ஸ் அதே மாதிரி அடிஷன்ஸ் எது இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் இதில் வந்து நம்ம எழுதிக்கணும். ஃபைனல் ஒன் இஸ் பேலன்ஸ் இன் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஒரு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எதுவும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஷெடியூல் நம்பர் 3. இந்த ஷெடியூல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a demand deposits. இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டெபாசிட்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம என்டர் பண்ண போறோம். டெபாசிட்ஸ் இல்ல வர்றது எல்லாமே என்னதுன்னா டெபாசிட்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது வரும் அப்படின்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் பேங்க்ஸ். ஒரு பேங்க்ஸ் வந்து நம்ம வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம இங்கே என்டர் பண்ணணும். சப்போஸ் ஃப்ரம் அதர்ஸ் வேற கம்பெனிஸ்லயோ அல்லது வேற இன்சூரன்ஸ் செக்டர்லயோ அல்லது ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ நம்ம டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அது எங்கே வரும் அப்படின்னா அதர்ஸ்ல நமக்கு அதுக்கடுத்து என்ன வரும்னா சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட். ஒருவேளை நம்ம வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபாசிட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ்ல நம்ம கொண்டு வரணும். அந்த ஹெட்டிங் கீழே நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும். அடுத்த தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டேர்ம் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரம் பேங்க்ஸ் வேற பேங்க்ல இருந்து நம்ம டெபாசிட்ஸ் வாங்கியிருக்கிறதோ அல்ல அதர் பேங்க்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கிறதோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அது ரெக்கரிங் டெபாசிட்ஸ் அந்த மூணுல ஏதாவது நம்ம டெபாசிட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னா டேர்ம் டெபாசிட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் கீழே நம்ம கீழே கொண்டு வரணும். அதுக்கடுத்து டெபாசிட்ஸ் அவுட் சைடர் பிரான்ச்சஸ் இன் இந்தியா. அதாவது நம்ம வந்து வேற ஃபாரின் பிரான்ச்சஸ்ல இருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே கீழே தனித்தனியாக நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி டெபாசிட்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் அவுட் சைட் இந்தியா அதே மாதிரி டெபாசிட்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இன் இந்தியா வேற ஒரு பிரான்ச்சஸ்ல இருந்து நம்ம வாங்குறோம். அதே மாதிரி அதர் இந்தியா அப்பார்ட் ஃப்ரம் இந்தியால இருந்து நம்ம ரிசீவ் பண்றோம். அந்த டெபாசிட்ஸை நம்ம எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஷெடியூல் நம்பர் 3ல நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷெடியூல் நம்பர் 4. ஷெடியூல் நம்பர் 4ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாரோயிங்ஸ். என்ன பாரோயிங்ஸ் இன் இந்தியா. நம்ம வந்து இந்தியாவுக்குள்ள நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து வாங்குறது
அப்புறம் அதர் பேங்க்ஸ் வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம எங்கே கொண்டு வரணும்னா ஷெட்யூல் நம்பர் 4ல் நம்ம கொண்டு வரணும். அதர் இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது ஏஜென்சிஸ் யார்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் அது எல்லாமே இந்த ஷெட்யூல் நம்பர் 4ல் நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி பாரோயிங்ஸ் அவுட் சைட் இந்தியா, ஒருவேளை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வாங்க வெளிநாடு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாங்குறது, அது ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்ல வாங்கினாலும் அதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷெட்யூல் நம்பர் 4ல் நம்ம கொண்டு வரணும். இதில் வந்து செக்யூர்டு லோனும் சேர்ந்து தான் நமக்கு வரும். செக்யூர்டு லோன் நம்ம சேர்ந்து நமக்கு என்ன செய்யல வரும். அதுக்கடுத்து இந்த ஷெட்யூல் நம்பர் 5 liabilities and provisions. இந்த liabilities and provisions பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் திங்ஸ் வந்து பில்ஸ் பேயபிள் வரும். அது போக இன்டர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம இன்டர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கட்டாயம் செய்யும் போது நம்ம நெட் வேல்யூ மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும்னா இதில் என்டர் பண்ணணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் நம்ம என்டர் பண்ணணும். அடுத்து அதர்ஸ் இன்க்ளூடிங் ப்ரொவிஷன்ஸ், அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அதர்ஸ் வேற ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் நம்பர் 6. ஷெட்யூல் நம்பர் 6ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் ஆர்பிஐ. இந்த கேஷ் அண்ட் பேலன்ஸ் நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் என்டர் பண்ணணும். கேஷ் இன் ஹேண்ட் இதில் என்னென்ன சேர்ந்து வரும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஷ், அதே மாதிரி ஃபாரின் கரன்சி நோட் இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த கேஷ் இன் ஹேண்டோட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பேலன்ஸ் வித் ஆர்பிஐ, நம்ம ஆர்பிஐ நம்மளோட பணம் இருக்கக்கூடியது, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சரி இல்லை வேற என்ன அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அதோட பேலன்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இங்கே இந்த ஷெட்யூல் நம்பர் 6ல் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து இந்த ஷெட்யூல் நம்பர் 6ல் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை டோட்டல் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், அதில் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷெட்யூல் நம்பர் 7. இந்த ஷெட்யூல் நம்பர் 7ல் என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னா பேலன்சஸ் வித் பேங்க்ஸ் அண்ட் மணி அட் கார்ட் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ், அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்டர் பண்ணணும். என்னென்ன கண்டென்ட் வரும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேலன்சஸ் வித் பேங்க்ஸ், அதாவது நம்ம வேற பேங்க்ஸில் வச்சுருக்கக்கூடிய பணம், அதாவது இன் கரண்ட் அக்கௌண்ட்டு, அதே மாதிரி அதர் டெபாசிட் அக்கௌண்ட் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நம்ம இந்த ஷெட்யூல் நம்பர் 7ல் தான் நம்ம கொண்டு வரோம். அடுத்து மணி அட் கார்ட் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ், அது என்ன வரும்னா வித் பேங்க்ஸ் வித் அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம் இந்த ஷெட்யூல் நம்பர் 7 கீழே நம்ம கொண்டு வரோம். அவுட் சைட் இந்தியா, ஒருவேளை நம்ம வந்து அப்ராட் வைக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறது, அதே மாதிரி நிறைய டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறது, அதே மாதிரி மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் வேல்யூஸ் இருந்தாலும் அதை நம்ம எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஷெட்யூல் நம்பர் 7ல் நம்ம கொண்டு வரணும். அடுத்து ஷெட்யூல் நம்பர் 8. இந்த ஷெட்யூல் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் என்டர் பண்ண போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அது போக அதர்ஸ் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ் எது இருந்தாலும் நம்ம என்டர் பண்ணணும். ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சப்சிடரிஸ் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் இருந்தாலும் எங்கே வரும், அது வித்தின் இந்தியாவுக்குள்ள இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் கொண்டு வரணும். அது வித்தின் இந்தியாவாக இருக்கணும். அதே மாதிரி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் நம்ம கொண்டு வரணும். அதோட கிராண்ட் டோட்டல் வேணும். அடுத்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவுட் சைட் இன் இந்தியா. அவுட் சைட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதே மாதிரி ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் அப்ராடாக இருக்கணும். அதே மாதிரி சப்சிடரிஸும் அப்ராடாக இருக்கணும். அது இருந்தால் நம்ம எங்கே கொண்டு வரலாம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவுட் சைட் இந்தியாவில் நம்ம கொண்டு வரலாம். அது போக அடுத்த என்ன இருக்குன்னா அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது போக அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கணும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம உள்ள கொண்டு வர முடியாது, அதுக்கு ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுபடி தான் நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும். அந்த வேல்யூஸ் நம்ம எல்லாத்துக்குமே இந்த எல்லா ஷெட்யூலுக்குமே கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் என்ன செய்யணும் நம்ம வந்து எல்லாமே நம்ம என்டர் பண்ணிட்டு நம்ம வரணும். ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும் கீழே வந்து ஃபைனலாக கிராண்ட் டோட்டல். நெக்ஸ்ட் நம்ம ஷெட்யூல் நம்பர் 9 நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்வான்சஸ். அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பில்ஸ் பர்ச்சேஸ்டு அண்ட் டிஸ்கவுண்டட். பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணால் அந்த வேல்யூ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்டர் பண்ணணும். இதில் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரோட வேல்யூ இருக்கணும். கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் current year previous year. அடுத்து cash credits, overdrafts and loans repayable on demand. அதே மாதிரி அதாவது cash credit, அதுக்கப்புறம் overdraft வாங்கினோம்னா overdraft வாங்கினோம், அப்புறம் repayable on demand. அதாவது நம்ம வந்து எப்போ நம்ம கேட்குறோம் உடனே திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். அது repayable on demand. அப்புறம் term loans எல்லாமே நம்ம எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 9 அட்வான்சஸ் ரெடிக்கே நம்ம கொண்டு வந்துடும். அதுக்கடுத்து செக்யூர்டு பை tangible assets. tangible assets மீது நம்ம கடன் கொடுத்திருந்தாலும் அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அட்வான்சஸ் ரெடிக்கே நம்ம கொண்டு வரோம். covered by bank government guarantees எல்லாமே எங்க வந்துரும் இந்த ஷெட்யூல் நம்பர் 9ல வந்துரும். அடுத்து unsecured எது இருந்தாலும் அதை நம்ம செஞ்சிரோம் இந்த ஷெட்யூல் நம்பர் 9ல நம்ம கொண்டு வரோம். அடுத்து C1 advances in India. advances within India கொடுக்குற PRT செக்டார்ஸ். இப்போ கவர்மெண்ட் சில நேரங்களில் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸ்க்கு வந்து அதிகமாக லோன் ப்ரொவைட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செக்டார்ஸ்க்கு நம்ம இது லோன் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பப்ளிக் செக்டார்ஸ்க்கு எது லோன் கொடுத்துருந்தோம்னா அது மாதிரி பேங்க்ஸ்க்கு எது நம்ம கொடுத்துருந்தோம்னா வேற இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எது நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம என்ன செய்யணும் அட்வான்சஸ் ஷெட்யூல் நம்பர் 9ல நம்ம கொண்டு வரோம்.
அதே மாதிரி அட்வான்சஸ் அவுட் சைட் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து டியூ ஃப்ரம் பேங்க்ஸ், அதாவது வேற பேங்க்ஸ் வந்து நம்ம டியூ வர வேண்டியிருக்குது. அதே மாதிரி டியூ ஃப்ரம் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வர வேண்டியிருக்கு அப்ராட். அதுக்கப்புறம் வந்து பில்ஸ் பர்ச்சேஸ் டிஸ்கவுண்டட், வேற கண்ட்ரில இருந்து நம்ம பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்கே அட்வான்சஸ் ஹெட்டிங் கீழே கொண்டு வரணும். அது போக சிண்டிகேட்டட் லோனு, அதுக்கடுத்து அதர் சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த அட்வான்சஸ் ஷெட்யூலை நம்ம கொண்டு வரணும். இது போக கடைசியாக வந்து எல்லா ஷெட்யூலுக்கு உண்டான அந்த டோட்டல் வேல்யூஸ் உண்டான கிராண்ட் டோட்டல் இங்கே நம்ம கீழே கொண்டு வந்துடணும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஷெட்யூல் நம்பர் 10, ஃபிக்ஸட் அசெட்ஸ். இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெமிசஸ், பேங்கிங் இருக்கக்கூடிய ப்ரெமிசஸ். இது வந்து என்ன கண்டிஷன்னா, அட் காஸ்ட் ஆன் 31st மார்ச் என்ன காஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். இதில் அதே மாதிரி ஒரு வேலை பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிடக்ஷன்ஸ் டெப்ரிஷியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே டிடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அதர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் மீன்ஸ் வந்து இதில் வந்து ஃபர்னிச்சர்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்ஸர்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். அட் காஸ்ட் ஆன் 31st மார்ச் அந்த இயர் எண்டிங்கில் என்ன வேல்யூ அந்த காஸ்ட் வேல்யூ இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்டர் பண்ணிடணும். அடுத்து ஷெட்யூல் நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அதர் அசெட்ஸ், வேற என்னென்ன அதர் அசெட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதை நம்ம என்ன செய்ய போறோம், இங்கே நம்ம கொண்டு வர போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொண்டு வர போறோம், இன்டர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு, அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் பெய்டு அட்வான்சஸ், அதே மாதிரி டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் இருந்துச்சுனால நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா இங்கே நம்ம கொண்டு வரும். அதே மாதிரி ஸ்டேஷனரி அண்ட் ஸ்டாம்ப்ஸு, அதுக்கப்புறம் நான் பேங்கிங் அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிளைமுக்காக ஒருவேளை செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அது பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த அசெட்ஸை நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிருப்போம், கிளைமுக்காக நம்ம வச்சிருப்போம். அந்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம எங்கே கொண்டு வரும். அது போக அதர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம கொண்டு வரும். அதர் அசெட்ஸ் வேறு எது இருந்தாலும் ஸ்பெசிஃபைட் அசெட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம கொண்டு வரும். ஃபைனல் ஷெட்யூல் நம்பர் 12. இது வந்து என்னன்னா கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ். கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் என்ன வரும்னா, கிளைம்ஸ் அகேன்ஸ்ட் தி பேங்க் நாட் அக்னாலஜ்ட் as debts. அத என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்ம கிளைம் பண்ணிருப்போம், ஆனா வந்து என்ன டெப்டா வந்து என்ன செய்ய மாட்டோம்னா அக்னாலஜ்மென்ட் பண்ணாம வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் இந்த ஷெட்யூல் நம்பர் 12 நம்ம என்டர் பண்ணணும். அடுத்து லைபிலிட்டிஸ் ஃபார் பார்ட்லி பெய்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒருவேளை வந்து லைபிலிட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பார்ட்லி தான் பே பண்ணிருக்காங்க, இன்னும் ரிமைனிங் லைபிலிட்டிஸ் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் நம்ம என்ன செய்யணும், இங்க நம்ம கொண்டு வரணும். லைபிலிட்டிஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட். ஒருவேளை ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலும் இந்த ஷெட்யூல் நம்பர் 12 தான் நம்ம என்ன செய்ய கொண்டு வரணும். அதுக்கடுத்து கேரண்டிஸ் given on behalf of constituents in constituents. அதே மாதிரி கேரண்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ கேரண்டி கொடுத்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க வந்து ஒருவேளை அந்த யாருக்கு கேரண்டி கொடுத்தாங்க அவங்க பணம் பே பண்ணாமல் போயிருந்தாங்க, ஒருவேளை இந்தியாவிலேயோ இல்லை அவுட் சைட் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அதை நம்ம கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ்ல நம்ம என்ன செய்யணும், அந்த கேரண்டியோட நம்ம கொண்டு வரணும். கேரண்டி யார் கொடுத்தாலும் அவங்க கொண்டு வரணும். அது போக அக்செப்டன்ஸ் என்டார்ஸ்மெண்ட்ஸ், அது போக ஃபைனலாக இருந்ததுன்னா அதே மாதிரி அக்செப்டன்ஸ் என்டார்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இந்த இதில் நம்ம இந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டியில் நம்ம கொண்டு வரணும். இது போக அதர்ஸ் எது இருந்துச்சுனாலும் கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் இருந்தால் கொண்டு வந்துக்கலாம். ஃபைனலாக கிராண்ட் டோட்டல் இருக்கும். அதோட இந்த ஷெட்யூல் நம்பர் முடியும். இதை முடிச்சுட்டு இது போக நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஃபார்ம் ஃபைனலாக ஒரு பேலன்ஸ் ஷீட் நம்ம என்ன செய்யணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஷெட்யூல் 12 ஷெட்யூலுக்குள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபார்ம் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷெட்யூலில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கொண்டு வரோம். இந்த 12 ஷெட்யூலோட டோட்டல் வேல்யூ கொண்டு வந்து அங்கே எழுதி இந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும்.